much for coming all the way early in the morning. Thank you so much. And first prayer song. Once again, I have to say something about the prayer song. Just Mundanal Bhumata Swaman. We will organize a prayer song about yoga. Avale Tirmanam Pani. She looked everything. Ella athletes paathutu. She has selected Bhamu Bhumam Pani. Master Karla. She has selected a yoga song. She is going to. Both of them are going to perform that. Yoga nam naatin பாரம்பரியம் யோகத்தால் வாழ்க்கை இனிதாகும் யோகத்தை தினம் தரமாய் பொருள்வு நம்மை என்றுமே நலமாக்கிக் கொள்வோம் யோகத்தால் தேகம் நல்லுடலாகும் யோகமே நோய்க்கு மாமருந்தாகும் யோகம் செய்து நாம் பயிற்றுப்போமே யோகா தினத்தை அனுசரிப்போமே யோகா தினத்தை அனுசரிப்போமே யோகமே உயர்ந்த ஓர் விளையாட்டு யோகமே வலியை அழிக்கும் மருந்து யோகா உகந்த ஓர் செயல்பாடு யோகாதானே நம் நாட்டின் பண்பாடு தோன்றிடும் நாட்களை கூட்டிடுவோமே யோகா தினத்தை அனுசரிப்போமே யோகா தினத்தை அனுசரிப்போமே யோகத்தால் சுவாசம் தூய்மையாகும் யோகமே நமக்கு ஆற்றல் வழங்கும் என்றும் விரும்பி பயிரிடும் போது யோகா தன்னாலே வாழியதாகும் யோகத்தினால் தினம் மகிழ்ந்திருப்போமே யோகா தினத்தை அனுசரிப்போமே யோகா தினத்தை அனுசரிப்போமே யோகமே உருவாய் ஆனவர் உண்டே தடைகள் யாவும் தகவே போகும் யோகா சிறந்த இளைப்பாறலாகும் யோகா என்றாலே உடல் நலமாகும் யோகத்தினால் பல நோயழிப்போமே யோகா தினத்தை அனுசரிப்போமே யோகா தினத்தை அனுசரிப்போமே இன்று யோகா தினத்தை அனுசரிப்போமே. Thank you so much. Thank you so much. அவளே இந்த ஒன்றரை நாள் முதல்ல 5 வருஷத்துல நானே ஒரு சிஷ்யர் தான். ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ்ல நானே ஒரு சிஷ்யர் தான். இங்கே உட்காந்துட்டேன் 3ஆவது சேர் போட்டுமா இங்கே உட்காந்து எல்லாம் மாற்ற மாட்டோம். அந்த அளவு வந்து உட்காந்தாதான் எவ்வளோ ஒரு செய்தி ஊர்மாக்கு பேர் அங்கே உட்காந்துருக்கோம் பக்கத்தில் விவேகம் உட்காந்துருக்கோம். ஏன்னா ஒன்று போயிருக்கேன் அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் எதுவுமே மாறலை. சில பேர் 30 நாளைக்கு 30 பேர் வருவோம், சில நாளைக்கு 7 பேர் வருவோம். இவரை பார்த்தபோது எல்லாம் வந்து யார் ஒருத்தர் வந்தாலும் சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய ஒரு மனசு. அதுதான் ரெண்டு வார்த்தை அவரை பற்றி சொல்லலாம்னு ஒரு பிடிச்சி சார் மைக் எப்படி பிடிச்சிங்க? ஹலோ கேட்குறா? ரெட்டி திரு மனோகர் எங்கள் ஆசான். திரு மனோகர் எங்கள் ஆசான். எந்த வித்தைக்கும் வேண்டும் அனைவருக்கும் ஒரு குரு.
பள்ளி படிப்பு முதல் வாழ்க்கை முழுவதும் வேண்டும் அது. விதிவிலைக்கு உண்டோ இதற்கு சொல்லிடுவே எனக்கு. பார்த்தீர்களா, யாரும் இல்லை அதை சொல்வதற்கு. எந்த வித்தைக்கும் வேண்டும் அனைவருக்கும் ஒரு குரு. பள்ளி படிப்பு முதல் வாழ்க்கை முழுவதும் வேண்டும் அது. விதிகளுக்கு உண்டா எனக்கு சொல்லிடுவே எனக்கு. பார்த்தீர்களா, யாரும் இல்லை அதை சொல்வதற்கு. முதுமையிலும் இளமையோடு இருக்க வேண்டுமே உடல்நலம். முதுமையிலும் இளமையோடு இருக்க வேண்டுமே உடல்நலம். உண்டு இங்கே உணவும் மருந்தும் அரட்டையும் கொடுக்காத வேலை ஒன்றும். உண்டு இங்கே உணவும் மருந்தும் அரட்டையும் கொடுக்காத வேலை ஒன்றும். யோகா பயிற்சி, தியான பயிற்சி, அது தினப்பயிற்சி என்பதையும் நானான நிர்வாகம் நமக்கு அடைத்துக் கொடுத்த ஒரு சிறப்பாம். யோகா பயிற்சி, தியான பயிற்சி, அது தினப்பயிற்சி என்பதையும் நானான நிர்வாகம் நமக்கு அமைத்துக் கொடுத்த சிறப்பாம். உலகிற்கு கற்றுக் கொடுத்தது இந்தியா யோகா என்னும் கூட்டித்தவம். உலகிற்கு கற்றுக் கொடுத்தது இந்தியா யோகா என்னும் கூட்டித்தவம். அதற்கு நானே நமக்கு அழைத்தது மனோகர குரு தெய்வம். அதற்கு நானே நமக்கு அழைத்தது மனோகர என்ற குரு தெய்வம். இவரிடம் முன்பு யோகா பயின்ற பலர் வீட்டிலேயே செய்கிறார். இவரிடம் முன்பு யோகா பயின்ற பலர் வீட்டிலேயே செய்கிறார். மானசீக குருவாக இவரை மனதில் முன்னிறுத்தியே. மானசீக குருவாக இவரை மனதில் முன்னிறுத்தியே. சார், ஜாஸ்தி உயர்ந்து நிற்பது ஒரு உடல் மட்டுமல்ல, இவர் தரும் யோகாவும் தான். உயர்ந்து நிற்பது ஒரு உடல் மட்டுமல்ல, இவர் தரும் யோகாவும் தான். அவரோடு இருக்கும் நல்ல உள்ளம் முகத்திலே சின்னமையாக வரும். வித்தையில் குருவாகவும் வயதில் மகனமாகவும் இருப்பவர் நமக்கு. வித்தையில் குருவாகவும் வயதில் மகனாகவும் இருப்பவர் நமக்கு. நாம் செய்த புண்ணியம் மிச்சம் உண்டு இவர் குருவாக வருவதற்கு. உயர்ந்து நிற்பது இவர் உடல் மட்டுமல்ல, இவர் யோகாவும் தான். அவரோடு இருக்கும் நல்ல உள்ளம் முகத்தில் சின்னமையாக வரும். வித்தையில் குருவாகவும் வயதில் மகனாகவும் இருப்பவர் நமக்கு. நாம் செய்த புண்ணியம் மிச்சம் உண்டு இவர் குருவாக வந்ததற்கு. மணி காலை 6 ஆகிவிட்டதா என்று கடிகாரத்தை பார்க்காதீர்கள். மணி காலை 6 ஆகிவிட்டதா என்று கடிகாரத்தை பார்க்காதீர்கள். யோகா ஆரம்பித்தால் அந்த மணி சரியாக ஆகனா புரியும். பஞ்சுவாரத்துக்கு இன்னொரு பெயர் மனோகர். நேரம் தவறாமல் யோகாவின் ஒழுங்குகளை என்று உணர்த்துபவர். மணி காலை 6 ஆகிவிட்டதா என்று கடிகாரத்தை பார்க்காதீர்கள். யோகா ஆரம்பித்தால் அந்த மணி சரியாக ஆகனா புரியும். பஞ்சுவாரத்துக்கு இன்னொரு பெயர் மனோகர். நேரம் தவறாமல் யோகாவின் ஒழுங்குகளை என்று உணர்த்துபவர். என்ன இது புதிதாக ஒன்றா என்று புரியாமலே பழகிடச் செய்வார் நாம் அதை அறிவும் முன்னே. என்ன இது புதிதாக ஒன்றா என்று புரியாமலே பழகிடச் செல்வார் நாம் அதை அறிவதற்கு முன்னே. இதன் உதாரணம் புதுசாக இருந்தால் என்ன சொல்லிருந்தாலும் தெரியுது. முன்னாடியே நம்ம பழவத்திற்கு பின்னாடி எதுவும் இருக்கு அப்படின்னு. என்ன ஆசானையா இந்த மனிதர் நமக்கு கிடைத்தது அதிர்ஷ்டமே. என்ன ஆசானையா இந்த மனிதர் நமக்கு கிடைத்தது அதிர்ஷ்டமே. அவ்வப்போது அவர் அளிக்கும் விளக்க வளையம் பெரும் பொக்கிஷமே. அவ்வப்போது அவர் அளிக்கும் விளக்க வளையம் பெரும் பொக்கிஷமே. தத்துவமும் யோகாவும் ஒன்றிணைந்தவையே. தத்துவமும் யோகாவும் ஒன்றாக இணைந்தவையே என புரிய வைத்து அசைவார் நம்மையே. அவர் அளிக்கும் யோகா காலை நேர உந்து சக்தியே. அவர் அளிக்கும் யோகா நமக்கு காலை உந்த சக்தியே. யோகா பயிலான நாள் சிறிது உடல் நல வீழ்ச்சியே. யோகா பயிலான நாள் சிறிது உடல் நல வீழ்ச்சியே. தசைகளும் மூட்டுகளும் பலம் பெறும் நிறுத்தரும் பயிற்சியால். தசைகளும் மூட்டுகளும் பலம் பெறும் நிறுத்தம் முயற்சியால். அக்கறைகளை மனிதனம் கற்றுக்கொள்வதால். மூத்தோருக்கு யோகா பயிற்சி அளிப்பது சுலபம் அல்ல. மூத்தோருக்கு எந்த பார்த்துட்டு இருக்கணும். மூத்தோருக்கு யோகா பயிற்சி அளிப்பது சுலபம் அல்ல. அதை இவர் பயின்றார் நமக்கு யோகா பயிர வைத்து. அதை இவர் பயின்றார் நமக்கு யோகா பயிர வைத்து. வாசலிலே கோவில் கொண்டிருக்கும் சிரிக்கிறார் நம் தாயார்.
வாசலையை கோயில் கொண்டிருக்கும் தாயார் சிரிக்கிறாள். மனோகருக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்கிறாள். வணங்கிடுவோம் உங்களை மனோகருக்கு அழைத்தது என்னத நீண்ட ஆயுளும் உடல் நலமும் சிறந்த வாழ்க்கையும் என்றுமே. வாசலையே கோயில் கொண்டிருக்கும் தாயார் சிரிக்கிறாள். மனோகருக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்கிறாள். வணங்கிடுவோம் உங்களை மனோகருக்கு அழைத்தது நீண்ட ஆயுளும் உடல் நலமும் சிறந்த வாழ்க்கையும் என்றுமே. இது கொடுக்கிறது அழகா நான் பேஸ்புக் வேகமாக என்னென்ன இருக்கு அவனுக்கு யாருமே வச்சிருக்கு எதுக்குமே தெரிஞ்சது கிடையாது. இப்படி செய்யுங்கன்னு கோச்சிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. அப்படியே சிரிச்சுட்டு போய் அப்படிதான். அதுதான் பெரிய பியூட்டி. இது வரைக்கும் ஒரு கிளாஸ் சொல்லுங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க் பண்ணணும். They gave us a shawl and Mr. Nandan Prasad came all the way just to cover this event. He's so sweet. Night எல்லாம் arrange பண்ணி he did everything for us. Mother இல்லாட்டாலும் he doesn't mind at all. He comes all the way. Booma, what do I say about her? நான் ஒரு நிமிஷம் ஒரே ஒன்று நாங்கள் 2 பேரும் பேச வச்ச நமக்கு என்ன ஒரு இன்வைட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவளே சஜஸ்ட் பண்ணிடலாம். And then you won't believe, she sent the idea to her parent. அந்த குழந்தை பிரணவ் குழந்தை அழகாக அந்த இன்வைட் அதுதான் பண்ணியிருக்கு. ஸோ ஹாப்பி. அப்புறம் வந்து நவீன் மறுபடியும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறான். ஆல் ஆர் வெல்கம்னு மறுபடியும் போடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் மறுபடியும் அந்த குழந்தை அதையும் இன்க்ளூட் பண்ணி இன்னொரு இன்வைட் அனுப்பியிருக்கு. ஸோ ஸ்வீட். தேங்க்யூ ஸோ மச் பூமா. ப்ளீஸ் டெல் பிரணவ் ஆல்சோ. மிஸ்டர் கிருஷ்ணகுமார், மீரா, பூமா, மிஸ்டர் தண்டபாணி, சுகந்தி எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. பிகாஸ் ஃபார் obliging டு click the photos. யாரும் உடனே சரி சொல்ல மாட்டா. தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ரியலி ஐ ஷுட் தேங்க் யூ ஆல் ஃபார் கமிங் ஆல் த வே. 6 மணிக்குன்னா 5:50 எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. Thank you for organizing this thing. It's not a one-man show. It's not at all a one-man show. Not at all. But there is always a leader in ஒரு நாள் போல இவ்வளோ ஈவெண்ட்டுக்கு நானும் பூமா பேசிட்டே இருந்தோம். இந்த நாளை உருவாக்குறதுக்கு மேனேஜ்மெண்ட்ஸுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சர்வீஸை தொடர்ந்து கொடுக்குறது வந்து உண்மையாலுமே கொடுக்கணும்னு நினச்சாலும் அதை கொடுக்க முடியும். ஏன்னா இது வந்து நான் இந்த வேலைக்கு வந்து 10 இயர் ஆகிடுச்சு. 10 இயர்ஸில் அவங்க பல நேரங்களில் வந்து இந்த கூட்டம் கம்மியாக இருக்குது, இங்கே வேறு இடத்துல வச்சுக்கோங்க அல்லது இதை கொஞ்ச நாளைக்கு நிறுத்துங்க அப்படிங்கிறத சொன்னதே இல்லை. நான் கூட்டம் இருந்தால் இல்லைன்னா எடுக்கிறேங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து இதை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. பல நிகழ்ச்சிகளில் நிறைய இடங்களில் ஒரு கூட்டம் கம்மின்னா அந்த இடத்துக்கு தேவையான சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுருக்கணுமா, இந்த நிகழ்ச்சி அவங்க ஆர்வமாக இல்லை வேணாம் கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பட் அப்படியெல்லாம் நினைச்சதே இல்லை, அவங்களுக்கு சொன்னதே இல்லை. இப்படி ஒரு தகவலை அவங்க பார்க்குறாங்கன்னு கூட தெரியல. இப்போ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஆமாம், சவுண்ட் கொஞ்சம் அதிகம் இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதில் சவுண்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வந்ததுனாலே வால்யூம் வரலாம்.
இங்கே நீங்கள் வர உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா 6 o'clock முன்னாடியே தான் நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. லேட்டாக வரவங்கலாம் 1-2 பேர் தான். அவங்கள மையப்படுத்திட்டு நம்ம சீக்கிரம் வரவங்களை விடக்கூடாது. அதனால் சீக்கிரம் வரவங்க தான் அது சொல்லப்போனால் 4 லேட்டாக வந்தால் கூட எனக்கு முன்னாடி சீக்கிரம் நிறைய பேர் உட்காந்துருக்கிறது தான் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு 6 o'clock கிளாஸுக்கு வர்றதுங்கிறது நீங்கள் எவ்வளோ போட்டுன்னா அது சாத்தியம்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னத்த நாள் நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தா தான் நீங்கள் எதிர்த்து வர முடியும். எத்தனை மணி வரைக்கும் தூக்கம் நான் நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்திருந்தா 1 நாள் 2 நாள் சிரமப்பட்டு வந்துடலாம். ஆனால் எல்லா நாளும் கண்டிப்பாக போய் வர முடியாது. ஸோ நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தூங்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்றீங்க, அதுக்கேற்ற மாதிரி எந்திரிக்கிறீங்கன்னா தான் அது சாத்தியம். ஸோ நீங்கள் அந்த ஒன் திங் அப்படிங்கிற ஒரு புக்கில் சொல்லியிருப்பாரு, முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து முக்கியமான விஷயம்னு நீங்கள் அதை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் சொல்லணும், இல்லைன்னா அது இம்பார்ட்டன்ட்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம், டெய்லி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் டெய்லி செய்கிறவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. ஏன்னா நேற்று ஒரு கிளாஸில் கூட சொன்னாங்க, நான் பொழுதுபோக்காக தான் வந்தேன். அப்படி இங்கே யாருக்கும் வர முடியாது. ஏன்னா மார்னிங் 6 o'clock நீங்கள் யாரும் பொழுதுபோக்கு வர முடியாது. ஸோ நீங்கள் வர்றீங்கன்னாலே நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மாதிரி கிரேட் டைம் இது. அந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணி இத்தனை பேர் வர்றதுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேருக்கு வந்து இன்னும் நிறைய பேர் வந்தால் நல்லாயிருக்கும், இத்தனை நல்லா இருக்கும், யாரும் பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்களே ஒரு அர்த்தம். அதனாலேயே இந்த ஈவினிங் ஃபங்க்ஷன் வைக்கலாம், இல்லை கொஞ்சம் மிட் டைமில் வைக்கலாம், எல்லாருக்கும் போய் சேரணும், இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குதுங்கிறதாவது தெரியணும் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அந்த அந்த ஆர்வமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2-3 நாளுக்குள்ள இவ்வளோ சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டாங்க. பட் ப்ளீஸ் மாஸ்டர் வந்து I removed him from the list so that we can conquer. நான் எங்களுக்குள்ளே நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக I'm sorry about it and now இப்போ நான் you didn't mind at all. பெரிய விஷயம் இல்லை, அப்படியே இல்லை, ஃபேஸ்புக் எல்லாம் ரிமூவ் பண்ணி 1 year ஆகிடுச்சு. இப்போ ஏழை பண்ணி நாங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எஃபோர்ட்டை வந்து போடுறதுங்கிறது இதனால நல்ல பலன், இது நல்லது அப்படின்னு தெரிஞ்சு அதை செய்யறதும் அதை ஷேர் பண்ணுறதுமே ஒரு பெரிய விஷயம். அதை நீங்கள் எல்லாரும் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது, உங்கள் பசங்கள்லாம் எனக்கு வேலை கொடுத்துருக்காங்க, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நாங்கள் கரெக்டாக செய்யறோம். ஏன்னா வேலை வந்து ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க இவங்க எங்கள் அப்பா அம்மா அப்படின்னா, அவங்க சொல்லும்போதே அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாங்க. அது ஏதோ அவங்க விளையாட்டுக்காக தான் சொல்கிறாங்க, எல்லாருமே ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பேசுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவங்க அப்பா அம்மாவே கிளாஸ் வருவாங்க, டவுன் கிளாஸ்க்கு வருவாங்க, அவங்க ஃபேஸ்புக் வருவாங்க கிளாஸ். ஸோ அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் போய் கிளாஸ்க்கு போய் அட்டன் பண்ணுங்கன்னு அவங்க நடத்துவாங்க. உண்மையில வேணும் பசங்க எங்களுக்கு கூட கொஞ்சம் நல்லா மார்க்ஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். ஆனால் அப்படின்னா இல்லாமல் அவங்களும் குரூப் நினச்சி கிளாஸ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த நான் கொடுக்குறது எங்கள் அப்பா அம்மா சமமான ஒரு பொருள் தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் காட்டுறக்காகவே நான் வாங்கி வச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இவங்க நினைச்சாங்க தனியாக அந்த வேலைக்கு அது 1 மணி நேரம் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு செய்யலை. அப்போ அவங்க உண்மையான அப்பா அம்மா தான் நினைக்கிறாங்கிறது என் மனசுல ஆழமாக பதிஞ்சது. அது வந்து எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஏன்னா நம்ம சும்மா பேருக்கு நடத்துறோம் அப்படிங்கிறதுக்கும் முதலாளியே அந்த முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அவரோட வேலை வேலையாக இருக்கும். முதலாளிகளே முதல் தொழிலாளி தான். அப்போ அவங்க அந்த தொழிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுதான் நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணும், நாமளும் நம்ம இன்னொரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் ஐடிஐ படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு வேர்டு எழுதி கொடுத்துருந்தாரு. அந்த வார்த்தை வந்து நான் அவர்கிட்ட போய் எழுதி பண்ணிட்டு வேற ஒருத்தர் தான் நினச்சேன். ஆனால் அது வந்து வாழ்நாளுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு வார்த்தையாக அவர் எழுதி கொடுத்துருந்தாரு. என்னன்னா, நம்ம பிறக்கும்போது எதுவும் கொண்டு வரவில்லை, இறக்கும்போது எதையும் கொண்டு செல்ல போவதில்லை, அதனால் ஏற்கனவே சிறப்பாக இருக்கும் ஒன்றை எடுத்துக்கொள், அதை மேலும் சிறப்பாக்கி விட்டு செல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைராக இருந்தது. ஏன்னா எதவும் எடுக்கக்கூடாது, சிறப்பான ஒன்று தான் எடுக்கணும். நம்ம ஒரு ஸ்டெப் அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு தான் இந்த உலகத்தை விட்டு போகணும்
அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம செய்கிற எந்த வேலையை தேர்ந்தெடுத்தாலும் நம்ம அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், அதை இன்னும் பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு இந்த வரவேற்பு வந்து கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நானாடி மாதிரி சேர்மனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க வெளியே கிடையவே கிடையாது. நீங்கள் வெளியே நீங்கள் ஃப்ரீயாக நடத்தினாலும் சரி, இல்லை காசுக்கு நடத்தினாலும் சரி, இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சேர் உட்காந்து நடத்துறதுக்கெல்லாம் போய் காசா அப்படின்னு நினைப்பாங்க. இதில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கும். நீங்கள் எல்லாரும் உலகத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தவங்களாக தான் இருப்பீங்க. ஸோ இவ்வளோ வயதாக சிந்திக்கிற ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்குள்ள ஒரு சேர்க்குள்ள உட்காந்து பண்ணுற எக்ஸசைஸில் நிறைய பலன் கிடைக்கும், இது உண்மைதான், இது ஒரு நல்ல பயிற்சி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கொடுத்த முக்கியத்துவமும் ஒரு ஆதரவு தான் என்னை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்ய வைக்குது. ஏன்னா ஒரு இடத்துல ஆரம்பித்து அவங்க எப்படி பொழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கணும். அது அப்படியே 1, 2, 3 நாள் அப்படியே ஆரம்பிச்சு. ஆனால் நீங்கள் இம்பார்ட்டன்ஸை குறைச்சிருந்தா கண்டிப்பாக இங்கே வந்திருக்காரு. இன்னும் வந்து என்னன்னா மற்ற பைசா இன்னும் 2 பைசா ஆரம்பிச்சு அது கொடுக்க முடியுது அப்படின்னு இங்கேருந்து போனவங்களும் வந்து ரொம்ப கேட்டுக்கிட்டாங்க. எப்படியாவது நாங்கள் வந்து சார் அப்படியே வர முடியாது, கொடுத்தது தான். இந்த டைம் போக அடுத்த டைம் வர முடியும் நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் கண்டிப்பாக அப்படி இது பண்ண முடியாது, இவ்வளோ தான் டைம் இருக்குது, இங்கிலீஷ் ஷெட்யூல் போட்டு எந்த டைம் கொடுத்தாலும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை பண்ணவே முடியும். பட் என்னன்னா இவ்வளோ ஆர்வமாக ஒருத்தவங்களை கூப்பிடுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம வேதாத்ரி யூனிவர்சி வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், உடல் நலம் காத்தல் சமுதாய கடமை அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாருமே நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணுங்கிறது நம்மளோட கடமை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அந்த கருத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னன்னா உடல் நலம் காத்தல் சமுதாய கடமை. நம்ம ஒரு சமுதாயத்துக்கே செய்யற சேவை தான் நம்ம உடம்பு நம்ம நல்லா வச்சுக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம யாருமே தனி கிடையாது. நம்ம எல்லாருமே தனித்தனியான வீட்லேயே இருக்கலாம், தனித்தனியாக யாரும் இல்லாமல் சுற்றி இல்லாமல் உறவினர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் யாரும் தனித்தனி கிடையாது. ஏன்னா ஒரு மனிதன் படிக்கணும்னா மிகப்பெரிய கட்டடம் தேவைப்படுது. அந்த கட்டடத்தை உருவாக்குறதுக்கான பொருளாதார வசதி தேவைப்படுது, இடம் தேவைப்படுது, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க, அவங்க வந்து போகிறதுக்கான வாகனங்கள் உருவாக்கப்படுது, அதை இயக்கிறதுக்கான மனிதர்கள் தேவை, அவங்களுக்கான உடைகள் உருவாக்கப்படுது. இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒவ்வொரு செயலுக்கும் இன்னொருத்தருடைய உதவி பல மடங்கு நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ நான் சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்வது, எளிதில் தெரிகின்ற ஒன்று எளிதில் தவறவிடவும் வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம கண்ணுக்கு சாதாரணமாக தெரிகிற ஒன்று நம்ம மிஸ் பண்ணவும் செய்வோம். என்னன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம. அப்போ ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்கு எத்தனை பேர் ஒரு மனிதனுக்கு சேர்ந்துதான் ஒரு மனிதன் படிக்கிறான். அப்போ ஒரு மனிதனோட படிப்பு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு உதவியா மறுபடியும் அவன் வந்து கொடுக்குற வரைக்கும் அவன் வாங்கிட்டு தான் இருக்கான், அவன் கொடுக்கவே இல்லை. அப்போ கடமைங்கிறது வந்து நம்ம சமுதாயத்துக்கு கடமைங்கிறது வந்து கட்டாயமா நம்ம எல்லாருமே கடமைப்பட்டவங்க தான். ஏன்னா இந்த பலாயிரம் மனிதர்களோட உதவியை உருவான ஒருத்தன் எப்படி யாரும் நான் இல்லாமல் நான் தனியாக வாழ்ந்தேன்னு சொல்ல முடியும்? ஸோ அப்படி ஒரு மனுஷனே கிடையாது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நாம விதைக்கல, நாம அறுவடை செய்யலை, நாம உருவாக்கல. அப்படிங்கும்போது நாம எப்படி சுயமுகமாக இருக்க முடியும்? இது சுயமுகம் ஒருத்தர் இல்லவே இல்லை. அது வந்து சும்மா ஒரு வார்த்தைக்காக அந்த நிமிஷத்துக்காக சொல்லலாமோ தவிர உண்மை யோசிச்சா அப்படி யாருமே கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படி ஒருத்தர் இருந்தால் உருவாக்கவே முடியாது. அப்போ இத்தனை பேரோட உதவி வாங்கி உருவாக்க ஒரு மனிதன் அந்த மனிதனோட உடல் நலத்தை பராமரிக்கல அப்படின்னு சொன்னா ஒன்று அவனால செய்ய வேண்டிய சேவைகள் தடைப்படுது. இதனால என்ன சொன்னா இவ்வளவு பேரோட உழைப்பை அவர் அலட்சியப்படுத்துற மாதிரி ஆயிடுது ஒன்று. ரெண்டாவது அவர் சுற்றி இருக்கிறவங்களுக்கு சுதந்திரம் சாதிக்கப்படுது. அவங்க வேலையை செய்ய முடியாத ஒருத்தர் உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வேலையை அவங்களும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க சேர்ந்து இவரோட வேலையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யணும். அப்போ அவங்களோட சுதந்திரம் பாதிக்கப்படுது, அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறை இயல்பு எல்லாமே பாதிக்கப்படுது. மூணாவது அவங்க ஒருத்தர் படிச்சுட்டா அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்கறதே ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்போட பெரிய கவலையா இருக்கு. ஏன்னா நான் போய் கேட்கறீங்க, நம்ம நாளைக்கு கேட்போம் நீ உடம்பு சில பற்றி நீ வந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேருக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதி வச்சு டிக் அடிச்சிருப்பாங்க. இவங்க வந்தாச்சு, இவங்க வந்து பார்த்தாங்க, இவங்க பார்த்தாங்க, இவங்க பார்க்கல. நீ நோய்வாய்ப்பட்டதை பற்றி உனக்கு தெரிஞ்சதான் நீ இல்லை, ஆனால் எல்லாரும் வந்தாங்க நீ கணக்கெடுத்து இருக்கேங்கிற அளவுக்கு அந்த அப்படிதான் இருக்கு. ஏன்னா என்ன நீ கேட்டியா அப்படி கேட்கவே இல்லை, உனக்கு என்ன அக்கறை இல்லை, நானும் உனக்கு எடுத்து வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ரிவர்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு சான்ஸா அதை எடுத்துக்கணும் தவிர
இது ரிலேஷன்ஷிப்போட முக்கியத்துவம் அவங்க இல்லை. அப்போ என்ன இருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு சுதந்திரத்துக்கு பாதிப்பு, அவங்களோட வாழ்க்கை முறைக்கு பாதிப்பு. நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இவங்க வந்து பார்த்ததுனால இவங்களுக்கு 2 நாள் 1 நாள் சமுதாய வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. ஏன்னா அவங்களால கிடைக்கிற சர்வீஸ் கிடைக்காம போகுது. அப்போ தொடர்ந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மொத்த சமுதாயமும் யாரோ ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போனா கூட பாதிக்கப்படதான் செய்யுது. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல. ஏன்னா அந்த வேலையே இன்னொருத்தர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுமக்கிறதால அந்த சுமக்கிறவங்களுக்கும் அது ஒரு தொந்தரவா இருக்கு அப்படிங்கிறது நம்ம அதுக்கு அவரால் ஒரு லிமிட் வரைக்கும் தான் சுமக்க முடியும். அதுக்குள்ள நம்ம எதிர்த்து போயிருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவங்க சரி கட்டாத வரைக்கும் மற்றவங்களுக்கு ஒரு பெரிய பாரமாக இருக்கும். 100 பேர் சேர்ந்து ஒரு பொருள் தூக்கிட்டு போறோம்னா 50 பேர் போய் ஸ்டேஜ் கூட நடந்து வந்துருந்தாங்கன்னா மீன் 50 பேர் எவ்வளவு தாங்க முடியும்? அப்போ அவங்களால எவ்வளவு நடக்க முடியும்? ஸோ அந்த மாதிரி என்ன சொல்றதுன்னா உடல்நலம் பார்த்தல் சமுதாயம் கடமை. நீங்க ஏதோ உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்க இந்த சமுதாயத்துக்கே சேவை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டு செஞ்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா நம்ம நீங்க உங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா உங்க எங்கேயோ ஒவ்வொரு முறையில் இருக்கிற உங்க குழந்தைகளுக்கு அந்த நாள் நல்லபடியாக போகலாம். அந்த நாள் பூரா உங்க முறையை தான் நினைச்சிருப்பாங்க. என்னாச்சு தூங்குறாங்களா, சாப்பிட்டாங்களா, மாத்திரை சாப்பிட்டாங்களா, அவங்க யாரும் பார்த்துக்குவோம், அவங்களுக்கு நம்ம இன்னும் என்ன பண்ண முடியும், போக சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்களே, வேற யாராவது அனுப்பலாமா, இப்படி ஒரு பேருக்கு தவிர அவங்க இதாக அடுத்த வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்க மனசுதான் வச்சுக்கோங்க, நீங்களும் நிம்மதியா இருக்க முடியாது. ஸோ நம்ம எல்லாம் தள்ளியா இருக்கும் தவிர உண்மையை தள்ளியே தான் இல்லை, நம்ம ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு செயலும் நம்மளை பாதிக்குது, நம்மளோட ஒவ்வொரு செயலும் அவங்களை பாதிக்குது. அப்போ ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறது நம்ம தினசரி வாழ்க்கையோட மிக முக்கியமான கடமை. 2வது நம்ம சுதந்திரமா இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில நம்ம கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய கிஃப்ட். சொல்லப்போனா இந்த பயிற்சிக்கு வர நிறைய பேரோட உண்மையான ஒரு நோக்கம் என்னன்னா, என்னோட கடைசி நாள் வரைக்கும் என் காலில் நான் நடக்கணும், என் கையில நான் சாப்பிடணும், நான் போய் நிம்மதியை பெற்றுக்கு நான் என்னோட தோல்வி நான் போதிக்க தூங்கும்போது தான் நான் சாகணும். ஏன்னா என்னோட நான் கௌரவமா நினைச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நினைக்கிறாங்க. அதனால ஒரு எஃபோர்ட் போட்டு வர்றாங்க. ஏன்னா அது ரொம்ப அவசியமும் கூட. நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இவங்களோட ஹெல்ப்பும் கேட்டு அவங்க வர சொல்லி அவங்க சங்கடப்படுத்துறதுங்கிறது வந்து நமக்கு அந்த நேரத்தில் ரொம்ப மன காயங்களாக இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம கேட்போம். ஸோ ஆனால் அப்படி கேட்காம இருக்கிறதுக்கு நம்ம பயிற்சி பண்ணணும். அதுக்கு நம்ம ரெகுலராக பயிற்சி பண்ண இன்னொரு பக்கம் விதி, அது நம்ம எவ்வளோ செஞ்சாலும் அதுக்கு அடுத்த கட்டமும் இருக்கு. ஆனால் நம்மளால செய்ய முடிஞ்சது நம்ம செய்யணும். நம்ம பகவத்கீதை சொல்றது நம்மளோட கடமை நம்ம செஞ்சதும் பலன் வந்து எப்படி வேணா இருக்கலாம். அதுதான் இப்போ ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மைனஸாகவும் இருக்கலாம், இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம், அல்லது இல்லாமே கூட இருக்கலாம். ஆனால் நீங்க உங்களோட வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா பலன் மேலே நம்ம கவனம் செலுத்துறோம், ரிசல்ட் ஓரியன்டட் திங்கிங் அப்படின்னாலே நம்ம வந்து நம்ம அந்த செயல் மேலே கவனம் செலுத்தாம அந்த பலனை பற்றியே பார்க்கறவங்கள மாறிடுவோம். இயேசு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, யார் முதல்ல நிற்கிறவங்க இல்லை, யார் எல்லாருக்கும் இடம் கொடுத்து கடைசியாக நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னோட ராஜ்யத்தில் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே எல்லாருக்கும் கடைசியில் நின்றுட்டு எனக்கு இடம் இருக்கா அப்படின்னு எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா நான் உங்களை மாதிரி சொல்லணுன்றான்னு சொல்லுவாரு. ஏன்னா அதை மீறி இல்லை, உண்மையாக விடுறதுங்கிறது வந்து இன்னொருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கறதுங்கிறது வந்து உண்மையாக கொடுக்கறதா இருக்கும். விட்டு கொடுத்தனால என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து விட்டு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுத்த அனுபவம் தெரியாது. ஸோ நம்ம பயிற்சி பண்ணுறதுங்கிறது நம்ம உடலாக நம்மளை நல்லா வச்சுக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்ம வாழ்ந்துட்டு இந்த சமுதாய வாழ்க்கை, இந்த பூமியோட வாழ்க்கை தான் நம்மளுது அப்படிங்கிறத கடந்து நம்மளோட ஆன்மா நமக்குள்ள வந்து இறைவன் இருக்கிறான், அந்த இறைவனையே அடையாளக்கான ஒரு பாதை வந்து அப்படிங்கிறத இதை உருவாக்குனாங்க. சொல்லப்போன யோகாங்கிறது வந்து உடல் நலத்துக்காக இல்லை. பதஞ்சலி வந்து உடல் நலத்தை பற்றி தான் ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா அவருக்கு வந்து ஃபியூச்சர் இல்லாத உடல் நலத்துக்கு வருவாங்க. உடற்பயிற்சிங்கிறது உடல் நலத்தோடு முடிஞ்சிடும். அன்னைக்கு ஆக்டிவாக இருந்த போதுங்கிறதுலாம் அவர் கவலைப்படலை. அவர் சொல்றது போல மனசுக்கு தான், மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும், வழி இல்லை, இந்த மனசு உடம்பு பின்னி கிடைச்சிருக்கு, அதனால உடம்பை கூப்பிட்டுவான் அப்படின்னு சொல்லி தான் உடலை வந்து 2ஆம் பட்சமாக தான் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்களோட கவனம் பூரா மனசை மேம்படுத்துறதும் மனசை எப்படி வச்சுக்கணுங்கிறதுக்கான பயிற்சியிலேயே கொண்டு போவாங்க. ஏன்னா இறைவனுக்கு போகிற பாதை மனதின் மூலமாக தான் நம்ம நீடிக்க முடியும். அப்போ அது தொந்தரவுலாம் இருக்கிறதுக்கு நம்ம இந்த உடலை தயார்படுத்தி ஆகணும். அதனால இந்த உடல் பயிற்சி.
ஸோ அப்போ அவங்க வந்து அவங்க பொருட்டே இல்லைன்னு நினைக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு அது எவ்வளவு பெரிய விஷயமா பொருட்டான விஷயமா மாறி வருது அப்படின்னு சொன்னா அப்போ தினசரி வாழ்க்கை எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பிகேஎஸ் ஒரு இடத்துல படிச்சது அவர் மூலமா நல்லா யோகாலாம் பண்ணிட்டு அவர் போர்டு வச்சாரா நீங்க சுறுசுறுப்பா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், உற்சாகமா இருக்கலாம், நல்லா போர்டு போட்டு யோகா சென்டர் வச்சாரா ஒரு மையம் வரலையா. அப்போ அதை பார்த்துட்டு இன்னும் நம்ம கரெக்டாக தான் வச்சிருக்கோம், ஏன் யாரும் வரல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இப்படி கூட யாரும் போர்டு வருவாங்களா, இப்படி வச்சவங்ககிட்ட யாரும் வருவா, எல்லாத்தையும் அழிச்சிட்டு சுகர் சரி செய்யப்படும், ஆஸ்துமா செய்யப்படும், வயிறு சரியாகும், பசியின்மை சரியாகும், தூக்கமின்மை சரியாகும், எல்லா நோயும் எழுதி வச்சாரா. இவர் வந்து பிகேஎஸ் வந்து ஆரோக்கியத்தை பற்றி சொல்லி கொடுக்குற இடத்துல நீ எதுவும் போட படிச்சாலே நோய் வந்துருந்தா அத்தனை நோய் எழுதி வச்சிருக்க அப்படின்னா அவர் இப்போ வருவாங்க அப்படின்னா உண்மையாகவே இன்ஸ்டியூட் நிறைஞ்சு உட்கார கிடவுலாம் ஆச்சான். அவர் என்ன சொன்னாங்கன்னா இத்தனை நோய் இருக்குன்றதே அவங்க எழுதுறதுக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த நோய் இருக்கிறது தான் எல்லாரும் வர்றாங்க, அவங்க ஆரோக்கியங்கிறது வரல, நோய் செய்யறது நோய் வரலங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து அவர் எல்லாமே தெரப்பி மேல கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. அப்போ நோய் வந்து நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா, நம்ம ஏதோ ஆரோக்கியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா இங்க வந்து நோயை சரி பண்றதுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து அப்பதான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஆரோக்கியம் இருக்கிறதுன்றது 2ஆம் பட்சம் ஆகிடுது. நீங்க ஈவன் மிடில் கிளாஸ் நீங்க யூனிட்ல போய் கேட்டீங்கன்னா இங்க இருக்க எல்லா ஸ்டாஃப்களுக்கும் நீங்க போட்டு யோகா பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இருக்கு யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதே நம்ம நல்லா ஆளாதான் தெரிஞ்சுக்கிறோம். இது நல்லா இருந்து இல்லை போல இருக்கேன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போ தெரியும்னா நமக்கு இன்னும் நல்லா தான் ஆகணும். ஏன்னா முடிஞ்சதும் நான் தாங்கிக்குவேன், அதுக்கப்புறம் தாங்க முடியலன்னா தான் நான் நோயையும் கன்சிடர் பண்ணுவேங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நம்ம இந்த உலகத்துக்கே யோகாவை சொல்லி கொடுத்த நாடு, இங்க ஆன்மீகத்தில் ஒரு வளர்த்த நாடுகளிலேயே இந்த இந்த நிலை அப்படின்னு சொன்னா எவ்வளோ மாற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுங்கிறதுக்கு வந்து மிக மிக முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த ஜெனரேஷன் அதை பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எவ்வளவு வேலை அட்வைஸ் பண்ணலாம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து உண்மை தெரியும், நம்ம குழந்தைங்க பேர குழந்தைகளுக்கு நல்லா தெரியும். நீங்க ஒவ்வொரு தடவையும் பேர கூட பேசும்போது பேசி கூட பேசும்போது நான் இன்னைக்கு யோகா பண்ணிட்டேன், நீ என்ன பண்ண அப்படின்னு பேசுனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏஜுக்கு மேல என்ன தோணும் அப்படின்னா எங்க பாட்டி எங்க தாத்தா யோகா செஞ்சாங்க நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்யறவங்க மாறுவாங்க. ஏன்னா நீங்க செய்யறத பார்க்கணும், செய்யறத கேட்கணும், நீங்க செஞ்சுட்டீங்கிற தகவல் அதை பத்தி பேசுனீங்கன்னா மட்டும்தான் அவங்க நினைச்சு பார்ப்பாங்க, எங்க தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருந்தாங்க, யோகாலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க, நானும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க செய்வாங்க. நம்ம வெறுமனே வாயில நல்லா நாங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க செய்யறது மாதிரி ஒரு ஊக்க சக்தி எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு நடக்குமான்னு கேட்டா இல்லை, அவங்க காலத்துக்கு அவங்களுக்கு தேவையான போது தான் அவங்க செய்ய போறாங்க. ஆனா நீங்க தினமும் செஞ்சுட்டு இருந்தாதான் அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க, எங்க தாத்தா பாட்டி ஒரு வயசாகும் போது என்ன பண்ணாங்க ஆரோக்கியமா இருக்கு, எங்க அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, அப்போ அதைத்தான் நானும் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரும். நம்ம அந்த ஒரு எண்ணத்தை நினைக்கிறதுக்கே பல வருஷம் போராடும், நம்ம அந்த செயலை செய்யணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த எண்ணமே அவங்க மனசுல விதைக்கப்படும். அப்போ நாம வாழ்ந்து காமிச்சா மட்டும்தான் அவங்க அதை எடுத்துக்குவாங்களே தவிர சொல்லிட்டு போன அட்வைஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். நீங்களுமே உங்க அப்பா அம்மாவோட அட்வைஸ் எத்தனை எடுத்துப்பீங்கன்னு பார்த்தா இருக்காது. ஆனா அவங்க செஞ்சு காமிச்சதை நீங்க பார்த்துட்டே வந்தீங்கன்னா நீங்க அதே மாதிரியே மாறிடுவீங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே நம்ம அப்பா அம்மாவோட ஜெராக்ஸா மாறிடுவோம். அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதோட டிட்டவோ மாறிட்டு இருக்கும். ஆனா கேட்டா அப்படின்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். பாத்தீங்கன்னா அப்பா அம்மா வந்து இங்க இதே பண்ணிட்டு இருப்பாங்க. எவ்வளவு பெரிய உதாரணம் நம்ம முன்னாடி அவங்க பொண்ணு அவங்க கூட யோகா பண்ற அளவுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு எவ்வளவு பெரிய வாழும் உதாரணமா நீங்க இருக்கீங்க. எப்படி ஏன்னா நீங்க நிறைய பேர் வந்து நம்ம பையன் வரான் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த வாசனை வரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க, பையன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ அவங்க பொறுப்பு நம்ம போயிடும், இது ரொம்ப முக்கியம், இதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி காட்ட முடியும்னா நாம அந்த முக்கியத்துவம் கொடுத்துதான். அப்போ நீங்க வந்து யோகா பண்ணணும், நீயும் வர அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து காமிக்கணும். இதுக்கு ஆரம்பத்துல கட்டாயமா இருக்கும், அவங்க போர் அடிக்கும், எல்லாமே சரி. அவங்க ஒரு தடவை நீங்க யோகா பண்ணணும், அவங்க கண்ணால அவங்க பார்க்கணும், அவங்க கண்ணால அவங்க பார்க்கணும்.
அப்பதான் அவங்க வந்து மனசுக்கு பதிய ஒரு வேண்டுதல் யோகா பண்றாங்க, நானும் பண்ணணும் அப்படின்னு. இப்போ அவங்க செய்யவே வேண்டாம், அவங்களுக்கு தேவைப்படுற வயசு வரும்போது செய்யணும். ஆனா ஒரு தடவை அவங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்துட்டு இருக்கிற முக்கியத்துவங்களை அவங்க தெரிஞ்சுக்கணும். நீ வந்துட்டு இனிமேல் எனக்கு எதுவும் எந்த நிகழ்ச்சியும் தேவையில்லை, எல்லாத்தையும் கட் பண்றேன் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, என்னை விட ஒரு முக்கியமான வேலை என்ன இருக்கு, நான் சொல்றதை செய்யும், நான் கூப்பிட பக்கமா அப்படின்னு சொல்லி அவங்க லீவ் எடுப்பாங்க. அவங்க லீவ் எடுத்து பழகிட்டாங்கன்னா அவங்க குழந்தை எடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க. நீ நினைச்சு பாருங்க, உங்க குழந்தைங்க நல்ல ஒரு வாழ்க்கை முறை உருவாக்கிட்டு அவங்க குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்கன்னு சொன்னா அதை நீங்க சந்தோஷப்படுவீங்களா? இல்ல முக்கியமான நல்ல விஷயத்துக்கு உறுதியாக என் குழந்தை நின்று அவன் வேலையும் பேசியும் சேர்த்து எடுத்துட்டு வந்தான் அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? ஏன்னா முக்கியமான விஷயத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாதான் அது முக்கியமான விஷயமா தொடர்ந்து இருக்கும். அப்படி இல்லைன்னு அது இருக்காது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம உண்மையாகவே கொடுக்குறோமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்கணும். நமக்குள்ளே நம்ம அந்த கேள்வியை கேட்கணும். புத்தகத்தின் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், அவரை வந்து அந்த ஊருக்குள்ள ஒவ்வொரு ஊரம் போய் அவங்க அந்த ஞான கருத்துக்களை பேசிட்டு போறாரு. அப்படி போகும்பொழுது ஒரு ஊரம் கடந்து போகும்போது சொல்றாரு, அந்த ஊருக்குள்ள இருந்து 2 பேர் வராங்க. யார் 2 பேர்னா ரொம்ப முக்கியமான 2 பேர். ஒருத்தர் யாருன்னா அந்த ஊர்ல பூஜை செய்யற ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி, கோயில் கட்டி கோயில் நடத்திட்டு இருக்கிற ஒருத்தர். அவர் என்ன பண்றாருன்னா, கடவுளுக்கு வந்து நான் தினமும் பூஜை பண்ணி புரஸ்காரம் பண்ணி எல்லா சடங்குகளையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாக கடவுள் இருக்குதா? நான் இல்லை சும்மா பண்ணிட்டு இருக்கலாம், நான் என் வாழ்க்கையிலே இதுதான் அர்ப்பணிச்சேன். ஆனா உண்மையாக கடவுள் இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. நீங்க உங்ககிட்ட கேட்டா எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தோணுச்சு, அதனாலதான் உங்ககிட்ட வந்தேன். யாரும் இல்லாத நேரத்துல ஏன் வந்தேன்னா, நீங்க சொல்றது எனக்கு மட்டும் தெரிஞ்ச போகுது. நான் அதை வந்து மற்றவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். அதனால நீங்க எனக்கு சொல்லுங்க, உண்மையான கடவுள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு புத்தர். கடவுளை பற்றி பதிலே புத்தர் சொன்னதில்லை எப்பவுமே. அவர் சொன்ன 2 இடம் இது ஒரு இடம் இல்லை அப்படின்றாரு. இவருக்கு அப்படியே பயங்கர அதிர்ச்சி. இது வாழ்க்கையில அர்ப்பணிச்ச ஒரு விஷயம் உண்மை இல்லையா அப்படின்னு தெரிந்து போயிட்டாரு. இன்னொருத்தர் வர்றாரு. அவர் யாருன்னா அந்த ஊர்லேயே கடவுள் இல்லைன்னு பேசுறவர், கடவுளை எதிர்த்து பேசுறது மட்டும்தான் அவரோட வாழ்க்கை, கடவுள் நல்லபடி இருக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை. இதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்ற ஒரு வாழ்க்கை. அவர் வந்து புத்தர்கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் வாழ்நாள் முழுக்க திட்டி தள்ளிட்டேன், ஒருவேளை கடவுள் உண்மையா இருந்தா என்னை வறுத்து எடுத்துருவாங்க, நான் செத்தேன்னா எனக்கு நரகம் தான், அது எத்தனை 1000 வருஷத்துல நான் நரகத்தில் இருக்க போறேன்னு எனக்கு தெரியாது, அதனால எனக்கு உண்மையானே சொல்லுங்க, கடவுள் இல்லை தானே அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை கடவுள் இருக்கார் அப்படின்னு இருக்காரு. ஒரு பயங்கர இருந்துச்சு. அப்ப நான் எத்தனை பேசியிருக்கேன், என்னென்ன பண்ணியிருக்கேன், இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோட வீட்டுக்கு போறாரு. இப்போ புத்தர் மூலம் சீடர்களுக்கும் பயங்கர இருந்துச்சு. ஒன்றே இருக்குன்னா இருக்குன்னு சொல்லணும், ஒன்றே இல்லாத இல்லைன்னு சொல்லணும். நம்ம புத்தரே ஒருவரை ஏமாத்துறவரோ நாம இவரை நம்பி ஏமாந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்களோட பேச வர ஆரம்பிச்சிருச்சு. இதை கேட்டுட்டு இருக்கிற தலைமை சீடனான ஆனந்தன் வந்து புத்தரை வந்து பார்க்குறாரு. புத்தரை தனியாக வந்து பார்த்து, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஒண்ணு கடவுள் இருக்காருன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்காருன்னு சொல்லணும், இல்லைன்னு சொன்னா எல்லாருக்கிட்டையும் இல்லைன்னு சொல்லணும். ஒருத்தர்கிட்ட இருக்காருன்னு சொல்றீங்க, ஒருத்தர்கிட்ட இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம சுற்றி நம்ம சூழல் நம்ம சீடர்கள்லாம் என்ன நினைப்பாங்க உங்களை பத்தி? இப்போ எனக்கான தயவு செஞ்சு தனியா சொல்லுங்க, கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது புத்தர் சொன்ன ஒரு தெளிவான ஒரு உறுதியான பதில். அது உன்னோட கேள்வி இல்லை. அப்புறம் நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பதட்டப்படுற? அது உன்னோட கேள்வியா? உன் மனசு அந்த கேள்வி வந்தா வா, அது வரைக்கும் நீ கேட்கற அப்படின்னு அனுப்பிச்சிட. இந்த பதில் ரொம்ப ஆழமான பதில். ஏன்னா நம்ம மனசுக்குள்ள உண்மையான கடவுள் இருக்காரா இல்லையான்னு தேடுற அளவுக்கு தீவிரம் நமக்கு வராம நம்ம கிடைக்கிற பதில் எல்லாம் சும்மா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டதுல தீவிரத்தை காமிக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். சுவாமி விவேகானந்தர் வீட்டுக்கு பிச்சை கேட்க வர சாமியார்கள் பயந்து நடுங்கி ஓடிடுவோம். ஏன் அப்படின்னு சொன்னா, சுவாமி விவேகானந்தர் யாரும் வந்தாலும் சாப்பாடு போட்டுவார். எப்போ குழந்தையா இருந்து யாரும் வீட்டுக்கு வந்தாலும் சன்னியாசிகள் வீட்டுக்கு வராங்கன்னு சொன்னா விவேகானந்தர் அவங்க வீட்டுக்கு சாப்பாடு போட்டு அவங்க கொடுத்துதான் அனுப்பிச்சுவாரு. ஆனா கொடுக்கும்போது அவங்க கேட்பாரு, கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு 1000 பேர்கிட்டையாவது அந்த குழந்தை கேட்டு, கடவுளை நீங்க பார்த்துருக்கீங்களா, நீங்க காமிப்பீங்களா,
இதை வந்து 1000 பேர்கிட்ட வந்து கேட்டுட்டே ரெஃபர் பண்ணிட்டே இருந்தாரு. பெரிய எப்போ சின்ன குழந்தையா இருக்கும் போது குறைந்தபட்சம் 1000 பேர்கிட்டயாவது அவர் கேட்டிருப்பாராம் வாழ்க்கையில. சாமி கடவுள் நீங்க பார்த்துருக்கீங்களா, நீங்க கடவுள் நீங்க பார்த்துருக்கீங்க, சன்னியாசி வாழ்க்கையில கூட நீங்க பார்க்கலன்னா அப்புறம் நாங்க எந்த வாழ்க்கையில தான் பார்க்கறதுன்னு சொல்லி அவர் கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க பசி. ஏதாவது ஒரு பதில் சொல்லி சமாளிச்சு ஓடுவாங்களோ தவிர நான் பார்த்துருக்கேன் பார்க்கல அப்படின்னு பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப எவ்வளவு தீவிரம் ஆர்வம் இருந்தா அந்த கேள்வி அவர் மனசுல விழுந்து எல்லா தரத்தையும் அவரோட சாப்பாடு கொடுத்து அந்த கேள்வி கேட்டு அது பதில் கிடைக்குமான்னு கேட்கிற அளவுக்கு ஆர்வம். அப்போ எவ்வளவு பெரிய கேள்வி பசி. அந்த ஒரு கேள்வி உண்மையாகவே ஒரு கேள்வி மனசுக்குள்ள விழுந்துச்சுன்னா அது கிடைக்காம ஒரு தூக்கமே வராது. அதுதான் உண்மையான கேள்வி. இல்லைன்னா அது உண்மையான கேள்வி பிரச்சனை எல்லாம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்து நம்ம எவ்வளவு தீவிரமாகிறோம், அந்த பிரச்சனையை தவிர வேற எதுவுமே யோசிக்காம எப்போ பார்த்தாலும் அந்த பிரச்சனையை யோசிச்சு அதுக்கு பதில் வர்றதுக்கு விடாம இருக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டு நம்ம எங்கேயாவது பசி ஆயிருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை. அப்போ அது நம்மளோட கேள்வி அது இல்லை. அப்போ இவ்வளவு தீவிரமா அந்த கேள்வியை கேட்டிருக்காரு வருது. இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இன்டர்நெட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது சுவாமி சச்சிதானந்தோடைய மெத்தட்ல ஹார்ட் ரிவர்ஸ் தெரப்பின்னு ஒரு டாக்டர் நடத்தியிருப்பார். அந்த டாக்டரோட வரலாறு படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா அவர் வந்து ஒரு காலேஜ் டாக்டரேட் முடிக்கிறாரு. அவர் வந்து ஈவெண்ட் என்ன வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்து பேசும்போது அவர் என்ன சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. இவ்வளவு அப்படின்னு இருக்காரு. ஆமாங்க அதுக்கும் என்ன அப்படின்னு இருக்காரு. அவருக்கும் ஒரு ஆச்சரியமாயிடுச்சு. நிறைய பேர் கேட்கறது அவரும் கேட்டுருக்காரு, எவ்வளவு லைஃபா அப்படின்னு. ஆமா இதுக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. இவ்வளவு மட்டும் வாழ்க்கை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நான் சூசைட் பண்ண போறேன், சூசைட் பார்ட்டி கொடுத்துருக்காரு. சூசைட் பண்ணிட்டு போறேன், அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன். ஏன்னா வெறும் சம்பாதிச்சுட்டு கேர்ள்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் என்ஜாய் பண்றது தான் என் லைஃப்னா இந்த லைஃப் எனக்கு வேண்டாம், நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூசைட் பார்ட்டி கொடுத்துருக்காரு. அப்படி கொடுத்தீங்க அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து நீ அப்படி முடிவு பண்ணாதா, எதுக்கும் எங்க சுவாமி வந்து சாமிஜி வந்து பாருன்னு சொல்லி சுவாமி சச்சிதானந்தர் கொடுத்து போறாரு. அதுக்கப்புறம் அவர் வேற மாதிரி மாறிடுறாரு. காற்று அட்டையம் ஆனவங்க எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல சரி பண்ணி காற்று நார்மல் கண்டிஷன் கொண்டு வர ஒரு யோகா மெத்தேடை உருவாக்குறவர் வந்து அந்த நபர். அப்போ அவர் அப்படியே தலைவரா மாறினாரு. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, இவ்வளவுதான் இதுக்கு போய் நான் உயிரோடு இருக்கணுமா, இதுக்கு போய் நான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு முடிவு இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய முடிவு அது. அதுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்கன்னு நினைச்சு பாருங்க, எவ்வளவு கௌரவமா நினைக்கிறான். பரவாயில்ல, இது சாப்பிட்டு தூங்குற ஒரு வாழ்க்கையை நான் வாழ மாட்டேன், இதுக்கு மேல ஏதாவது இருந்தா போகும். இல்லைன்னா நான் இங்க மனசுல இருக்கிற ஒருவர் எப்படி நினைக்கிறாருன்னா எவ்வளவு யதார்த்தமா எவ்வளவு ஆழமா சிந்திக்கிற ஒருத்தர். அப்போ ஒரு பக்கம் இங்க கடவுள் இருக்கிறான்னு தேடுற ஒருத்தர், இன்னொரு பக்கம் காரணம் இருக்கா, வாழ்வுக்கான காரணம் இருக்கான்னு தேடுற ஒருத்தர். இவங்களுக்கு இடையில இவங்களை விட அழுத்தமா கடவுளை பார்த்த தேடின ஒரு கதைன்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வால்மீகி ஒரு கதை தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ராமாயண கதை தான். அவர் வந்து நாரதர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி போய் இப்போ செய்யற இதெல்லாம் பண்றது நியாயமா அப்படிங்கிறாரு. அவர் வந்து இல்லை இது எவ்வளோ தொழில் அப்படிங்கிறாரு. அப்படியே அப்படின்னு நம்ம வந்து குடும்பத்துக்கு இருக்கிற பங்கு இருக்கா அப்படின்னு கேட்டு வீட்டில் போய் கேட்டு வாங்குறாரு. அவங்க எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பேர் எதிர்த்து அதுக்கப்புறம் இவர் வந்து அகம் பிரம்மாஸ்மி பரம்பிரம்மாஸ்மின்னு இறைவனை பற்றி சொல்றாரு. இறைவனை பாதிக்க அவர் அழைச்சிட்டு போறாரு. அப்போ இந்த மாதிரி கடவுள் பற்றின கதைகள் எத்தனை நம்ம கேட்டிருக்கோம். ஆனா நமக்கு ஒண்ணுமே பத்தலையே, நம்ம ஒண்ணுமே மாத்தலையே. இவங்க எல்லாம் மாத்திடுச்சு, நம்ம என்ன மாத்தல. நம்ம என்ன கேட்போம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கதை இருக்கா அப்படின்னு சொல்லிதான். அப்போ அதுக்கு ஒரு இடத்துல ஒரு பதில் சொல்லியிருந்தாரு, வால்மீகி மருந்து இடிக்கப்பட்ட பீரங்கி. அவனை 10 வச்சோன்னு வெடிச்சிட்டான். அவனை கரெக்டா 10 வச்சா போதும். ஆனா நம்ம மருந்து இடிக்கப்படாத பீரங்கி நம்ம ஸ்பார்க் ஆகும். 10 வச்ச உடனே கொஞ்சம் ஸ்பார்க் ஆகும், அவ்வளவுதான். அப்புறம் மரத்துல தான் வெடிக்கும். அதுக்கப்புறம் அந்த தீரி முடிஞ்சவங்க இன்னொரு ஸ்மார்ட் சொல்லி சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா மருந்து இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளோ அழுத்தமான கேள்விகள் நம்மகிட்ட இல்லை. அந்த கேள்விகள் தான் நம்மளை வந்து வழிநடத்தி இழுத்துட்டு போகும். அப்போ அவ்வளோ எமோஷனலாக நம்ம கனெக்ட் ஆகி நம்ம டெய்லி லைஃப் என்ஜாய் பண்ணல. அதை கடந்து வர்றதுக்கு இந்த யோகா ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம தினசரி வாழ்க்கையிலே அழுத்தமாக வாழ்றதுக்கு இந்த தினசரி யோகா வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுத்து வர்றதுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி. 8-10 தடவை வரும் ஒரு நாளைக்கு. நைட் படுத்துட்டாலும் தான் டே ஃபுல்லாக ஐ வில் பி ஓகே. அண்ட் அந்த கிராம்ஸ் வந்து அந்த நரம்பு வந்து கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வர வரைக்கும் துடிச்சு போய் நின்று இருப்பேன். தண்ணி குடிச்சா சரியாகும்பா, இந்த கால் இருந்தால் இந்த கையத்துக்கு எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். இட் இன் ஒர்க் ஃபார் மீ அட் ஆல். ஸோ இங்கே வந்து கிளாஸுக்கு வந்தால் வந்து அவர் வந்து இந்த காலை எப்படி பண்ணுறது, அப்புறம் பின்னாடி நம்மளோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு பண்ணி அந்த கிராம்ஸ் வந்து நல்லாவே எனக்கு குறைஞ்சிருக்கு. ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட். அதனாலே ஒரு அந்த தூக்கத்துக்கு பயமாக இருக்கும். டெய்லி படுத்து கழிச்சா ஐயோ நீ கிராம்ஸ் வராமல் நிம்மதியாக படுக்கணும், கண்டினியூஸ் தூக்கமே இல்லாமல் இருந்தது. அதனால தேங்க்ஸ் டு யூ சார், தேங்க்ஸ் டு யூ. யோகா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, பார்க்க வந்தேன். ஆயுர்வேதிக் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் ஓகே காட்டுங்க, ஆனால் டாக்டர் வந்து சீக்கிரம் யோகா மாறியிருக்கு அப்படின்னு சொன்னேன். நான் தான் சொன்னாரு 91 நீங்கள் யோகா பண்ணலாம் ஆகணும், அப்படிதான் செய்யாது அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட கற்றுட்டு உங்ககிட்ட வந்த அப்புறம் இது பண்ணால் இந்த இது சரியாகணும், இந்த திங்கிங் தான் எனக்கு எப்போதும் நீங்கள் சொல்றீங்கல்ல ஆய்வு சிந்திக்கணும். அது மாதிரி எந்த டிசீஸுக்குமே இந்த இது பண்ணால் நல்லா இருக்குமா, அந்த இது பண்ணால் நல்லா இருக்குமான்னு உங்ககிட்ட வந்த பிறகு தான் அந்த தூண்டுதலே எனக்கு வந்தது. நிறைய பேர்த்த கற்றுந்தா கூட யூ ஆர் த கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. நிறைய பெனிஃபிட் ஆகும். 40 வருஷமா சேர்ந்தே உட்காந்து வேலை பார்க்கறபடி யோகாங்கிறது ஒன்றும் பண்ணினதில்லை. இங்கே வந்து சார் வந்து சேர் யோகா சொல்லி தரவங்களுக்கு வந்து உட்காந்து பண்ணணும். ஃப்ளெக்சிபிலிட்டியில் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போ தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக ஒர்க்கு பண்ணிட்டு இருக்கேன். இருந்து கண்டினியூ பண்ணால் இன்னும் ஃப்ளெக்சிபிளாக ஆவேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார். இங்கே வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு விஷயம் நடக்கும் போது செஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏபிள் டு என்ஜாய். பார்த்தீங்களா யோகா வடவழியிலிருந்து சார் இது பரவாயில்ல, யோகா மாடியில் நடந்தால் எத்தனை பேர் வருவீங்கன்னு மற்றவங்களுக்கு கேளுங்க. ஆனால் இங்கே ஏறி வர்றதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு வர்றாங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. மேடமும் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா எல்லாருக்கும் ஒரு நாள் தெரிகிற மாதிரி பேசணும், இது நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும் அப்படின்னு. அது நடக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட்டு நம்ம என்ன சொல்கிறது, மறுபடியும் ஒரு கூடுதல் தேவைப்படுது. நம்ம இடையில ஒரு தடவை அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வர்றதுங்கிறதும் நீங்கள் தினசரி செய்யறதுங்கிறதும் ஒரு எவ்வளோ பெரிய சாதனைங்கிறது வந்து அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு தான் தெரியும். இனிமேல் வரப்போகிறவங்களுக்கு அது தெரிஞ்சுக்குவாங்க. ஓ இவ்வளோ பேர் இவ்வளோ நாள் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. நாங்கள் சொன்னாலும் நாங்கள் வீட்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு தடவை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். I never miss whenever I come here. You do it எவ்வளோ நல்லா பண்ணுறீங்க நீங்கள் சொல்லுங்கள். You really enjoy it. என்ன மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து வீட்டில் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதோட அர்த்தம் என்னென்னா நான் என் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து நம்ம வீடியோவே போட்டு கொடுத்தா கூட அவங்க அதை அப்படியே செய்வாங்கன்னு கேட்டால் இல்லை. ஏன்னா வீட்டில் செய்கிறதுங்கிறது அவங்க இஷ்டத்துக்கே அவங்க செய்யலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு தான் அதை சொல்கிறாங்க. பட் செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா நம்ம கூட்டு பயிற்சி அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பயங்கர பலமானது. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி என்ன மனநிலையில் வருவீங்கன்னு தெரியாது. ஆனால் பக்கத்தில் ஒருத்தர் செய்யும்போது நீங்கள் செஞ்சுருவீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு கை வலிக்கிறீங்க, கால் வலிக்குது, நீங்கள் நான் வயலில் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஆரம்பிச்சிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களும் செஞ்சுட்டு இருப்பாங்க. சரி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அப்புறம் கடைசியில் வந்து சொல்லுவாங்க இன்னைக்கு இப்போ பரவாயில்லைங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம போகணும்னு நம்மளால் நிறுத்த முடியாத அளவுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை சிந்திக்கும் போது அந்த சக்தி கிடைச்சிருது. அதே மாதிரி ஒருத்தர் நேரில் உட்கார்ந்து செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே செய்யாமல் உட்கார முடியாது. ஆனால் நீங்கள் டிவியில் வந்து எவ்வளோ செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்கள் உட்காந்து படுத்துட்டே கூட பார்த்துட்டே இருக்காங்க. அவ்வளோதான. ஆனால் நம்ம அது ஒரு சாத்து போக்குலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. சில பேருக்கு அது ஒரு நல்ல உதவியாக இருக்குது. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம நேரில் போக முடியல, இதையாவது பார்த்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி.
பட் செய்யாததுக்கு தான் இது அதிக காரணமாக இருக்கும் தவிர செய்யறவங்க வந்து ரொம்ப குறைவு தான். இதில் வந்து ஒரு ஜென் கதையில் ஒருத்தர் வந்து ஒரு சில வரிகள் அந்த கதை, ஆனால் அவ்வளோ ஆழமான ஒரு கருத்து என்னன்னா, ஒரு பாதிரியார் ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. கதையோட ஆரம்பம் பாதிரியார் வீட்டுக்கு வராரு. வரும்போது அந்த கதவை தட்டுறாரு, கதவை திறக்கிறாரு. திறந்த உடனே உள்ளே இருக்கிற ஒருத்தர் வந்து வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி வந்து உட்கார்றாரு. ஏன் அப்படி சொல்றாருன்னா, ஏன் ஃபாதர் வந்திருக்காருன்னு அவருக்கு தெரியும். இவர் சர்ச்சுக்கு போறதில்லை, கொஞ்ச நாளாக அவர் போறதில்லை. ஃபாதருக்கும் தெரியும் ஏன் வந்திருக்கோன்னு, நீ வான்னு சொல்றது தான் வரும். ஆனால் இந்த 2 பேருக்கும் இதை பற்றி பேசலை. உள்ள போறாங்க, உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ஃபாதர் காஃபி சாப்பிட்றீங்களா ஃபாதர் அப்படிங்கிறாரு. இவர் போய் காஃபி எடுத்துட்டு வந்து 2 டம்ளர் ஊத்துறாரு, உட்கார்ந்து குடிக்கிறாங்க. அவ்வளோதான். உட்கார்ந்து குடிக்கும் பொழுது அந்த ஃபாதர் வந்து எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த ரூமுக்குள்ள ஹீட்டராக எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த உடுப்புல எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு அனலை பார்க்குறாரு. அந்த அனல் அடுப்பை பார்த்துட்டு அங்கிருந்து ஒரே ஒரு கட்டையை வெளியே எடுத்து வச்சிடறாரு. வச்சுட்டு காஃபி குடிக்கிறாரு. இவரும் பார்த்துட்டே காஃபி குடிக்கிறாரு. குடிச்சு முடிச்ச உடனே அந்த அனலை பார்க்குறாரு. தனியாக வெளியே எடுத்த ஒன்று வந்து அவிஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவர் என்ன பண்றாருன்னா, அந்த அனல் எடுத்து இவரும் உள்ள வச்சுட்டு இனிமேல் பண்ணுறது ஃபாதர் அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். என்ன ஒரு அழுத்தமான விளக்கு பாருங்க. நீ தனியா போய் நீ எரிஞ்சிக்கலாம் நீ நினைச்சேன்னா உன்னால எரிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து இருந்தாதான் தகவல் இருக்கும், இல்லைன்னா தகவல் குறைஞ்சிடும். அந்த மாதிரி நம்ம தனிப்பட்ட முறையில் நான் வெளி போகிறோட டெய்லி யோகா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போனா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மற்ற விஷயங்கள்லாம் நம்ம இது இருக்கிறத தெரியாம அழிச்சிடும். மற்ற வேலையை பெருசாக இருக்கிற மாதிரி நம்ம தோணும். ஏன்னா அது வந்து அவ்வளோ முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துரும். ஆனால் நம்ம எல்லாரும் கூட்டமாக சேர்ந்தா இதை விட முக்கியமாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சுருவோம். ஸோ அந்த கூட்டமாக இருக்கிறதுக்கான பலமே இதுதான். அந்த ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஒரு ஃபயராக இருப்போம், தனித்தனியாக இருக்கிற ஒவ்வொருத்தருலாம் வந்து சேர்ந்துக்கிட்டோம். தேங்க்யூ.